கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல வச்சுட்டா அதுவும் உங்க கடமை முடிஞ்சு போச்சா இன்ஸ்பெக்டர்? கிராமத்துல இருக்கிற அவ தாத்தாவுக்கு தகவலும் கொடுக்கல. அவளுக்கு சிகிச்சை நடக்குதா இல்லைன்னு பாக்குறதையும் விட்டுட்டீங்க. இது உங்களுக்கு நியாயமா? சபாஷ். உங்க கண்ணு முன்னாடி நடந்த கொடூரத்தையே மறைச்ச நீங்க நியாயத்தை பத்தி பேசுறீங்க இல்ல? அவ வாழ வேண்டிய பொண்ணு, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ் மேடம். கங்காவோட ஊருக்கு ஒரு கான்ஸ்டபிள் கூட அனுப்பிச்சிருக்கேன். அவளை காப்பாத்துறது என் கையில மேடம். உங்களால தான் முடியும். நீங்க ஒண்ணு செஞ்ச போதும். அன்னைக்கு உங்க கண்ணால பார்த்தத இன்னைக்கு உங்க கையால எழுதி கொடுங்க. அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். உங்க வாக்குமூலத்துலதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. ப்ளீஸ். நீங்க குற்றவாளி மட்டும் தான் தண்டிக்கணும். என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் என் புருஷனுக்கும் எந்த விதமான தொந்தரவு வரக்கூடாது. நிச்சயமா வராது. நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு உங்க புருஷன் உங்களை கட்டாயப்படுத்தி நீங்க கொடுத்த வாக்குமூலத்தை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா? இல்ல, இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு உண்மையை சொல்லி இருக்கணும். ஆனா கங்காவை ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அவளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. கணேசன், இவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்க ப்ளீஸ். ஹலோ சார், உங்களுக்கு 100 ஆயிடுச்சு சார். கரெக்டான நேரத்துக்கு போன் பண்ணிருக்கீங்க. நாம திட்டம் போட்டபடி பிரியங்காவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. குற்றவாளியோட அப்பா ஸ்ரீராம் 5 லட்சம் ரூபாய் தரேங்கிறாரு. கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ணுமா? என்ன பண்ணலாம்? அப்படியா? ஒரு நிமிஷம் சார். பிரியங்கா வாக்குமூலம் கொடுத்துட்டாளா? ஸ்ரீராம் 5 லட்சம் தராராம். ஸ்ரீராம் சொன்னதுக்கு மேல 5 லட்சம் நான் தரேன். கேஸ ஸ்ட்ராங் பண்ணுங்க. ரவி, இந்த கேஸ் வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்கு. நீ அவசரப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். சார், என்னோட ப்ரமோஷன். நான் ரிட்டையர்ட் ஆகிறப்ப நீ தான் ஐஜி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கங்காவை கற்பழிச்ச குற்றத்துக்காக உங்க மேல கைய வச்சீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்க. இன்ஸ்பெக்டர், இப்போ நான் போலீஸ் மந்திரி பூபதிக்கு போன் போட போறேன். நம்பர் தெரியுமா? நீ யாருக்கு வேணா போன் பண்ண, எனக்கு கவலை இல்ல. இந்த வீட்டு மருமக பிரியங்கா கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் இவனை அரெஸ்ட் பண்றேன். பிரியங்கா, எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா நீயா வலிய போய் வாக்குமூலம் கொடுத்திருப்ப. என் மகனோட வாழ்க்கையை குட்டிச்சவராக்கிட்டியே. இப்போ உனக்கு திருப்தி தானே? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. எந்த நேரத்துல என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பவே எல்லாம் நாசமா போச்சு. என் குடும்ப மானத்தை தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிற நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடு வெளியில. இனிமே நான் இங்க இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் என் மனசால கூட இந்த குடும்பம் எந்த கெடுதலும் நினைச்சதில்லை. என்ன அறியாம நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. நான் எங்க இருந்தாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்குவேன்.
நாங்க பண்ணது உனக்கு தப்பாதான்டா தெரியும். ஏன்னா நம்ம குடும்ப மானத்தை குப்பையில போட்டுட்டு உன் தம்பிய போலீஸ்க்கு காட்டி கொடுத்துட்டு ஓடி போன அவங்க அக்கா வீட்டுக்கு போய் நிம்மதியா உட்கார்ந்திருக்காளே, அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? அம்மா அவ பிடிவாதக்காரிதான், ஆனா கெட்டவே இல்ல. அவ நல்லவளா கெட்டவளாங்கறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அவ செஞ்ச தப்புதான். அதுக்காக உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியில போனதை பத்தியே பேசிட்டு இருக்கியே. உன் கூட பிறந்தவனே என் கண்ணு முன்னாடியே போலீஸ்காரன் நாய் எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறானே, அதனால எப்படா தாங்கிக்க முடியும்? அம்மா அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிப்பா. சேகர், கடைசியா சொல்றேன், உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நீ காட்டுற விசுவாசம் இதுதானடா. நீ முடிவு பண்ணிக்கோ. அம்மா சேகர், உங்க அம்மா சொன்னதையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. மேடம், நாங்க டிவில இருந்து வரோம். உங்களுக்கு நடந்த கொடுமையை கரெக்டா தெளிவா சொல்லுங்க. நாங்க பிரச்சனை போட்டோம். தைரியமா சொல்லுங்க. அத கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா மேடம்? என்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நீங்க யார் குறுக்க வந்து தொந்தரவு பண்றதுக்கு? அந்த அம்மா கொஞ்சம் தள்ளிக்க சொல்லியா? நீங்க யாருமா? இந்த பொண்ணுக்கு என்ன சொந்தமா? ஆமா, என் பேர் பிரியங்கா. பிரியங்காவா? பிரியங்கா? பிரியங்கா. உங்க சண்டத்துல ரொம்ப சந்தோஷம். யோ, அந்த கலர் ஃப்ரேம்ல வர தள்ளி நிக்க சொல்லுங்க. அந்த ஆளு அந்த பொண்ணோட தாத்தாவா? ஆமா, அவர் அங்கேயே உட்கார சொல்லியா? வேண்டாம் அங்கேயே நிக்க. கொஞ்சம் ஒட்டி உட்காருங்க. மேடம், இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட அநியாயத்தை எடுத்து குரல் கொடுத்தீங்களே, அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? மேடம், அந்த கொடுமையான நிகழ்ச்சியை கண்ணால பார்த்தீங்களே, அப்ப உங்களுக்கு ஏற்பட்ட கோபத்தை இப்ப முகத்துல காட்ட முடியுமா? நீங்களாம் மனுஷங்க தானே? ஒரு பொண்ணோட வேதனையை வெளிச்சம் போட்டு காட்டி வியாபாரமாக்க இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? உண்மைதானே? பாருங்க. ஏன் இப்ப என்னாச்சு? ஏன் மூக்க பொத்திக்கிட்டீங்க? உண்மை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் தான் நல்லா இருக்கும். அத சகிச்சுக்கிறது ஒரு சக்தி வேணும். இந்த பொண்ணோட படத்தை போட்டு மேலும் மேலும் இவ வாழ்க்கையை சீரழிக்கிறத விட இவ வாழ்க்கையை சீரழிச்சாங்களே, அந்த பாவிங்களோட படத்தை பத்திரிகையில போட்டு பகிரங்கப்படுத்துங்க. மத்தவங்களுக்காவது எச்சரிக்கையா இருக்கட்டும். மேடம் வந்து போங்க. பத்திரிகைக்கு ஒரு தர்மம் இருக்கு, அதையாவது காப்பாத்துங்க. வாங்க, உள்ள வாங்க. பிரியா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நீங்க பேசிட்டு நான் மாட்டு பெருக்கி போட்டு வரேன். நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பிரியா. வீட்டை விட்டு வெளில வந்தது, வீட்டுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தது. நான் யாருக்கும் எதிரா சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். ஓ, உண்மை தூக்கி குப்பையில போடு. நீ சொல்ற அந்த உண்மைக்கு அந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன விலை வச்சிருக்க தெரியுமா? அவங்க காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு உண்மையை பயன்படுத்திக்கிறாங்க. அதுவும் இல்லாம எங்க மிரட்டி வேடிக்கை பாக்குறாங்க. பிரியா, இதெல்லாம் அவங்க திட்டம். இட்ஸ் ஆல் மியர் பொலிட்டிக்ஸ். ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கங்காவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன். என்ன நியாயம்? யாரு கொடுத்தாங்க நியாயம்? இது எதுவுமே நடக்காது பிரியா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. நீ கூட வீட்டுக்கு வா, எனக்காக வா. அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன். அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை பிரியா. ப்ளீஸ். உங்களை பிரிஞ்சு நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன். ஆனா என்ன திரும்ப அதே புராணமா? நியாயம், குற்ற உணர்வு, உண்மை, மனசுக்கு பாரம். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நினைக்கிறதெல்லாம் சரி இல்ல. உண்மை எனக்கு இருக்கிற அன்பை விட உனக்கு